ஓம் சாந்தி. இன்றைக்கெல்லாம் நமக்கு ஸ்பெஷல் டே. சுதேஷ் தீதி இப்போல்லாம் மதுபன் நிவாசி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் ரேராக தான் பார்க்க முடியுது. ஸோ இது நல்ல ஒரு வாய்ப்பு இல்லையா, இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு முதல்ல தாக்ஷா மலர் செண்டு கொடுத்து வர வைப்பாங்க. நல்லா ஜோராக கை தட்டி இது பண்ணுங்க. वेलकम सुदेश दीदी. आजकल मधुबन निवासी हो गया, फिर भी लंदन में विजिट किया और हमारे लिए स्पेशल टाइम दिया. आपके लिए बहुत बहुत धन्यवाद. तमिल वालों की पूरा दुनिया से इसलिए पूरा और आप तमिल वाला लंदन वाला नहीं है, पूरा फ्रांस, जर्मनी, कनाडा, सभी नॉर्वे सब जगह से शामिल हो रहा है. आपको बहुत बहुत धन्यवाद. वेलकम वंस अगेन. Yes. I am also really very happy to meet my unlimited family of Tamil speaking. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த எல்லையற்ற தமிழ் குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு. Because could be living anywhere in the world, but we are one family. உலகத்துல எங்க நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தான். Because of different being in different continent, in different regions, the language is different. நம்ம மற்ற இடங்கள்ல இருக்கிறதுனால, தேசங்கள்ல இருக்கிறதுனால நம்மளுடைய பாஷை மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கு. But our real language is only one language. நம்மளுடைய உண்மையான பாஷை ஒரே ஒரு பாஷை தான். And that is the language of love. அன்பின் பாஷை. Language of love, Baba teaches us. And language of love is spoken from the heart. அன்பின் பாஷை இதயத்தோட நம்ம பேசுறது. But it is expressed in silence. ஆனா அது அமைதியில வெளிப்படுத்துறோம். Through drishti, through vibrations. திருஷ்டி மூலமாக, அதிர்வலைகள் மூலமாக. Through smile. புன்னகையோட. Because when we are in silence, we are happy to each other. நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது சந்தோஷப்படுறோம். But what is the silence? Silent secret in it. ஆனா இந்த அமைதியில என்ன ஒரு ரகசியம் இருக்கு? That we are able to speak one language. நம்ம ஒரே ஒரு பாஷை பேசக்கூடியதாக இருக்கு. And that is that we understand God's language. அது என்ன அப்படின்னா கடவுளுடைய பாஷையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். And God's language is love. கடவுளுடைய பாஷை அன்பு. And starts with
Sweet children, sweet children, sweet children. ஆரம்பிக்கிறதே வந்து அன்பான குழந்தை, இனிமையான குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே. And when I remember this language, we cannot forget. இந்த பாஷை வந்து நம்ம மறக்க முடியாது. Because where there is love, you cannot forget. ஏன்னா எங்கே அன்பு இருக்கோ அதை மறக்க முடியாது. Today, Baba spoke one thing. In today's Murli itself, இன்னைக்கு முரளிலேயே பாபா ஒரு விஷயம் சொன்னார். that children make one big mistake. குழந்தைகள் ஒரு பெரிய தவறு செய்கிறாங்க. Which was this one mistake? என்னது ஒரு தவறு? You remember that? ஞாபகம் இருக்கா? धर्म को बोलना. अच्छा. So I remember that, of course, you are right, but what is the proof that I am remembering? ஓகே, அது சரி, நீங்கள் சொன்னது சரி. ஆனால் என்ன ஒரு அத்தாட்சி இருக்குது நம்ம மறக்கிறோம் அப்படின்றது? What are the signs of remembering, and what is loss if I am not remembering? என்ன ஒரு சின்னம் நாம் நினைவு செய்கிறேன் அப்படின்றது, நம்ம என்ன இழக்கிறோம் மறக்கிறதுல? Because when I am remembering, I am getting power, I am getting current, I am getting Baba's rays of all power choose. நினைவு செய்யும் பொழுது பாபா கிட்ட இந்த சக்தி கிடைக்குது, கரண்ட் கிடைக்குது, எல்லா குணங்களுடைய அந்த கதிர்கள் கிடைக்குது. I am getting sakash, சகாஷ் கிடைக்குது. I am getting blessings, ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. I am lost in Baba's love, intoxicated in Baba's love. பாபாவுடைய அன்பில் நான் அப்படி தொலைந்திருக்கேன், பாபாவுடைய அன்பில் அந்த போதையில் இருக்கேன். And at that time, my focus is on Baba. அந்த நேரத்தில் என்னுடைய முழு கவனமும் பாபா மேலே இருக்குது. And when the intellect is focused on him, concentration is there, then intellect is becoming refined. நம்மளுடைய புத்தி வந்து முழுமையாக அவர் மேலே ஒருமுகப்படுத்தும் பொழுது நம்மளுடைய புத்தி வந்து சுத்தரிக்கப்படுது, ரிஃபைன் ஆகுது. And the inner feeling with great joy, your eyes begin to see Baba. Wow, how is he? How do you see Baba? உள்ளார்த்தமாக அந்த சந்தோஷத்தில் நம்மளுடைய கண்கள் வந்து பாபாவை பார்க்கக்கூடியதாக, இனம் காணக்கூடியதாக இருக்காக. பாபா எப்படி இருக்காரு? The happiness of that happiness, that bliss, that truth is visible. அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தம், அந்த சத்தியம் நமக்கு வெளிப்படையாக தென்படுது. We will remain in great happiness, and with this remembrance, the past is making you are becoming free from the past. ஸோ இந்த நினைவுனால நம்ம கடந்த கால விஷயங்களிலிருந்து சுதந்திரமாகிறோம். And instead of seeing this world, you would be seeing the golden aged world. இந்த உலகத்தை பார்க்கறத விட்டுட்டு நம்ம சத்தியுகத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். So many different aspects. Intellect begins to take, mind begins to receive sanskar.
are emerged of the golden age. ஸோ நம்மளுடைய புத்தி மனம் வந்து எல்லாமே எடுக்க ஆரம்பிக்குது, சம்ஸ்காரங்கள் வந்து சத்தியுகத்தோடையதாக மாறுது. And so in English, Baba said it's a big mistake. Right? இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் பாபா பெரிய தவறு, பிக் மிஸ்டேக்னு சொல்லியிருக்காரு பாபா. So two meanings. அதில் 2 அர்த்தங்கள் இருக்கு. That you miss to take what Baba is going to give you. மிஸ்டேக் புரியுதா என்ன சொல்ல? நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. டேக்னா பாபா கிட்ட இருந்து எடுக்கிறது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, தவறிட்டீங்க. Please don't miss. Take it, take it, take it. அதனால மிஸ் பண்ணாதீங்க, பாபா கிட்ட இருந்து எடுத்துட்டே இருங்க. The inner, you are the joy of your inner super sense of joy will automatically, you will begin to swing in the swingers of joy. அப்போ உள்ளுக்குள்ளார உங்களுக்கு அத்தீந்திரிய சுகம் இருக்கும். அந்த அத்தீந்திரிய சுகத்துல நீங்க ஊஞ்சல் ஆடுவீங்க. So why it is called Atindriya Sukh? ஏன் வந்து அத்தீந்திரிய சுகம் அப்படின்னு சொல்றது? What is the meaning of அதோடைய அர்த்தம் என்ன? That these senses are not involved to achieve happiness from the world. இப்போ இந்த இந்திரியங்கள் மூலமாக நம்ம இந்த உலகத்துல இருந்து சந்தோஷத்தை எடுக்கல. Indriya means senses. Eyes, ears, taste, smell, speech, hearing, songs. ஸோ இந்திரியங்கள் அப்படின்னா புலனங்கங்கள், நம்ம கண்கள், நம்ம பார்க்கறது இல்லை, காதுகள், செவிகள், இல்லை வாய் இருக்கு, இல்லை அந்த நம்ம என்ன நறுமணம் எடுக்கிறோம், இதெல்லாம் இல்லையா புலனங்கங்கள். So it is called Antarmukhi Sada Sukhi. It is in Hindi. ஹிந்தியில் சொல்லுவாங்க Antarmukhi Sada Sukhi. அகநோக்கில் இருக்கும் பொழுது சதா சுகத்தை அனுபவம் செய்வோம். So this phase changes then. Antar means otherwise I am sad. No, today's meet was slogan. You remember the slogan? நீக்குடைய ஸ்லோகன் ஞாபகம் இருக்கா? Who becomes sad? யாரு வந்து சோகம், Who becomes subservient? யாரு வந்து தங்கிருத்தல வருவாங்க, யாரு வந்து சோகம் அடைகிறாங்க ஞாபகம்? Who become upset? யாரு வந்து அப்செட் ஆகிறது? Baba says, those who become subservient of matter. யாரு வந்து இயற்கைக்கு அடிமையாகிறாங்க அவங்க. When you are extroverted, Baharmukhi, then everything matters you. ஸோ நீங்கள் வந்து அகநோக்கில் இல்லாமல் புறநோக்கில் இருக்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது, அதில் ஆதிக்கத்துக்கு வரீங்க. And when you are Antarmukhi, introspection, inner inspection, Antarmukhi, checking, am I happy? Am I lost in Baba's love? Am I receiving the current? அகநோக்கில் உள்ளுக்குள்ளார பார்க்கும்போது, உள்ளுக்குள்ளார பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்பெக்ட்னா செக் பண்ணுறது, சோதித்து பார்க்குறது. நான் சந்தோஷமாக இருக்கேனா, பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கேனா, பாபா கிட்ட இந்த கரண்ட் எடுக்கிறேன்னா. Then what is happening? You see that the Atindriya Sukh, you spoke about it. It means the golden age is coming close to you. அத்தீந்திரிய சுகம் அனுபவம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால்
சத்யுகம் உங்களுக்கு நெருக்கமாக வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். Then some say, today Baba said, in order to bring time close, you come close to these things that Baba spoke about, inner happiness, vision of the golden age. You are sparkling with inner joy. ஸோ நீங்கள் நேரத்தை காலத்தை நெருக்கமாக கொண்டு வரணும்னா இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் நெருக்கமாக வரணும்னு சொன்னார் இல்லையா பாபா. உள்ளார்த்தமாக இருக்கக்கூடிய சந்தோஷம், சத்தியகத்துடைய அந்த அந்த காட்சிகள், இதெல்லாம் பாபா சொன்னார் இல்லையா. And so you have to become conqueror of matter. அப்போ நீங்கள் இயற்கையை வென்றவர்களாகணும். So antar means difference. Antarmukhi. Mukh means face. Your face becomes different. அந்தர்முகின்னா நல்ல வார்த்தைகளை நல்லா சொல்லிட்டு இருக்காங்க நீங்க. அந்தர்முகி, அந்தர் அப்படின்னு சொன்னா வித்தியாசம், முகம் முகி. உங்களுடைய முகம் மாறிடுது, அதுல வித்தியாசம் வருது. When you are angry, when you are arrogant, when you are doubting each other, your face is different. இப்போ உங்களோட நீங்க கோபப்படுறீங்க, நீங்க யாரும் பார்த்து சந்தேகப்படுறீங்க, அப்போ முகம் எப்படி ஆகுது, மாறுது. And when you are attached to something, this is my. ஸோ அப்போ உங்களுக்கு பற்று இருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல, இது என்னுடையது, இப்போ முகம் எப்படி இருக்கு. When you are attached to I with hook I, big I, நான் அப்படின்றது பெரிய பெரிய நான், and I small dot, I and big I. கேபிட்டல் ஐ எப்படி இருக்கும், அது பெரிய நான். சின்ன நான் ஐ எழுதுனா அதுல ஒரு புள்ளி இருக்கும் இல்லையா ஆத்மா. When I is big I, my eyes are very big. ஐ கண்ணு கூட அப்படியே இருக்கும்னு சொல்றாங்க நான் அப்படின்னு இருக்கும் பொழுது. When I say, what are you doing? This what are you doing? வாய் அப்படி பெருசாயிடுது, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, Why are you doing this? ஏன் இப்படி செய்றீங்க. And then you're, I want. எனக்கு வேணும் 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 அப்படி வாய் சொல்லுது வேணும். So this time, if you take the photograph of yours and then take the photograph of your happiness, this is antarmukh. ஸோ அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய முகத்தோடைய பிக்சர் எடுங்க, அப்புறம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பிக்சர் எடுங்க, அப்போ வித்தியாசம் இருக்கு, அதுதான் அந்தர்முகி வித்தியாசம். And now if you take the photo of all are smiling, fragrant, happy. இப்போ உங்களுடைய ஃபேஸ், உங்களுடைய முகத்தோடைய பிக்சர் எடுத்தா எப்படி இருக்கும், படம் எடுத்தா எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க. And if why, what, where, how, face will be different. ஏன், எதுக்கு, எப்படி, என்னன்னு சொன்னா முகம் வித்தியாசமாக இருக்கும், மாறிடும். So this is why what Baba says, that particular day, continue to enjoy what Baba has said. ஸோ பாபா என்ன சொல்றாரோ அன்னைக்கு சொல்ல விஷயங்கள், அதை தொடர்ந்தும் அதை கழிப்போட என்ஜாய் பண்ணுங்க. பாபா சொல்ற விஷயங்கள், that is called yad. அதுதான் நினைவு. Means you will remember Baba, not just only I am a dot, a point of light, I remember dot. No, but a lot you have received, remember that. ஸோ வெறும் நான் ஒரு புள்ளின்னு இல்லை, பாபா கிட்ட உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு, அதெல்லாம் நினைவு செய்யுங்க, அதுதான் நினைவு. So then Baba said, when this stage is there, you see the doors are opening, time is coming close. ஸோ அந்த மாதிரி நிலை இருக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு தெரியும், கதவுகள் திறக்குது, அந்த காலம் சத்தியுகம் நெருக்கமாக வருது.
destruction does not take time. விநாசத்துக்கு அவ்வளோ நேரம் எடுக்காது. Any one bomb is dropped, this real atomic energy bomb that they are creating for destruction, everything is finished. இப்படி சொன்னாங்க. ஒரு பாம் போட்டால் இப்போ இருக்கக்கூடிய ஆட்டம் பாம்பு எல்லாம் எல்லாமே முடிஞ்சது ஒரு பாம்லேயே. And big I and Y will finish everything and dot will remain. பெரிய நான் ஏன் எல்லாமே முடிஞ்சிட்டு ஒரு புள்ளி தான் இருக்கும் ஆத்மா. And in that dot is the power which continues with the whole cycle with me. ஸோ அந்த புள்ளியில் தான் வந்து சக்தி இருக்குது, அந்த முழு சக்கரமும் அதில் அடங்கியிருக்கு. And that is just like a seed. A seed remains powerful. ஸோ அது ஒரு விதை போலத்தான், அந்த விதையில் சக்தி இருக்குது. And Baba says, remember that time is very important. பாபா சொல்லியிருக்காரு, இப்போ காலம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு, காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. So then if I'm remembering this is the only season, the understanding of the time, importance of time, then all my action will be according to the direction of Baba. ஸோ இப்போ அந்த காலத்துடைய முக்கியத்துவம் நமக்கு புரிஞ்சிட்டது அப்படின்னு சொன்னால் நம்ம அனைத்து செயல்களும் பாபா என்ன சொல்கிறாரோ அதுபடி இருக்கும். And because then I know that I am maybe still this last minute I am swimming in this ocean, but Baba is holding my hand and I am holding the hand of Shrimat and I am going across. ஸோ நான் கடைசி நேரம் கூட நம்ம அந்த கடலில் வந்து நீந்துட்டுருக்கோம் அப்படின்னாலும் நம்மளுடைய கரம் வந்து பாபாவுடைய கரத்தில் இருக்குது, ஸ்ரீமத்தோடைய கரத்தில் இருக்குது. அப்போ நம்ம அக்கறைக்கு போய் சேரலாம். And something, it's very difficult to remember. I forget remembrance. I forget. No. Because I do not understand the different methods of remembrance. So I forget what he's giving me and I remember why I don't get. ஸோ சில நேரம் நம்ம சொல்கிறோம் நினைவு கஷ்டமாக இருக்குது, நினைவு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. நினைவு ஏன் கஷ்டமாக இருக்குன்னா நமக்கு வழிமுறைகள் தெரியல, பல விதமாக எப்படி நம்ம நினைவு செய்யலாம், பாபா நமக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்றத மறந்துட்டு நமக்கு என்ன கிடைக்கலையோ அதை நினைவு செஞ்சிட்ருக்கோம். And so this is why it's very important. Baba's Murli of every day is like the tailwind for the wind which is pushing you in front to move forward. ஸோ பாபாவுடைய முரளி வந்து ஒவ்வொரு நாளும் எப்படின்னா அந்த பின்னாடி அந்த காற்று போல நம்ம தள்ளிட்டு இருக்கு நம்மளை முன்னாடி போகிறதுக்கு. So when the wind is from the back, if you are cycling, you don't have to make effort for pedal. Automatically the cycle is running without your using it. ஸோ பின்னாடியிலேருந்து காற்று வரும் பொழுது நம்ம அதிகமாக சைக்கிள் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை, அப்படியே போயிட்டுருக்கோம் பின்னாடியிலேருந்து காற்று வரும் பொழுது. Have you experienced this? அது அனுபவம் செஞ்சுருக்கீங்க தான். Even the plane reaches earlier when it is the back tailwind. பின்னாடி டெயில் விண்டுன்னு சொல்லுவாங்க, பின்னாடி காற்று வரும் பொழுது பிளேன் கூட வந்து வேகமாக வந்துடும். So Baba says, so just now, every day's Murli is a powerful food and think this is the only time that I need to make effort and achieve everything. ஸோ பாபாவுடைய முரளி தான் வந்து நமக்கு சக்திசாலி ஆன விஷயம். அதை வந்து அந்த முறையில் நம்ம அதை கேட்கணும். So season, when season is there and you plant the seeds, then you get the harvest in time and for long time you can use it.
keep it. ஸோ அந்த பருவ காலத்தில் நம்ம எப்போ அந்த விதைகளை வந்து போடுறோம், அப்போ அந்த விதையிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது கிடைக்கும். அது பல காலத்துக்கு செல்லும். And you prepare the land if you plant the seed, but if you don't give water to it, விதைகள் போடுறீங்க, நீங்கள் நிலத்தை சரியாக்குறீங்க, ஆனால் அதுக்கு தண்ணி கொடுக்கலன்னா will the seed grow? அந்த விதை வளருமா? And if you seed don't put yourself in that water of love, will you grow? ஸோ அதே போல் உங்களுக்கு அந்த அன்பின் தண்ணீர் கிடைக்கலன்னா நீங்கள் வளருவீங்களா? So this is the time of actually performing elevated action and also enjoying this powerful shower of love that Baba is pouring upon us. ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து நம்ம அந்த சக்திசாலியாக இருக்கிறதுக்கும், பாபா நமக்கு இப்போ அன்பின் மழை பொழியறத அனுபவம் செய்கிறதுக்கும் அந்த நேரம் இது. And at the same time, be careful when you are planting something in the garden, so because you are putting your water is there, the weeds is also growing with it. நீங்கள் தண்ணி என்னவோ போடுறீங்க, ஆனால் அது கூடவே வந்து தேவையில்லாத வீட்ஸ் எல்லாம் வருது, அதுவும் வளருது. So you have to be sensible. Don't allow the weeds to continue. Take it, check it. Introspection. So internally check in. Check and check out. Check in, something good is put in, and check out what is not right. ஸோ அதை வளராமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் வந்து அகநோக்குன்னு சொல்கிறது. அகநோக்கிலேருந்து சோதித்து பார்த்து என்ன உள்ளே போடணுமோ என்ன வெளியில் எடுக்கணுமோ அதை செய்யுங்க. So Baba's special, this is the conference age, is the time that we are making our misfortune for future, for the whole cycle. ஸோ இப்போ சங்கம யுகத்தில் தான் வந்து நம்ம எதிர்காலத்துக்காக பாக்கியத்தை இப்போ உருவாக்கிட்டு இருக்கோம். And if I don't do it now, ab nahi to kab nahi. இப்போ செய்யலைன்னா எப்பவுமே இல்லை. So I continue to have the intoxication of karma, understanding of karma philosophy, that if I follow this, now or never, I get forever. Right? இப்போ நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இல்லையே எப்பவும் இல்லைன்னு சொல்லுது. இப்போ நம்ம செஞ்சோன்னா எக்காலத்துக்கும் நமக்கு கிடைக்கும். And if I say, yes, not tomorrow, day after tomorrow, sometime I will change. What did Baba say then? Baba said, this is laziness, carelessness. இன்னைக்கு இல்லை நாளைக்கு நாளான்னைக்கு அப்படின்னு சொன்னோன்னா பாபா அதுக்கு என்ன சொன்னார்? சோம்பேறித்தனம், அலட்சியம். So in order to enjoy a whole day relationship with Baba, what Baba spoke to me, daytime then I speak to him, then will be conversation with Baba. ஸோ எப்படி நினைவு செய்கிறதுனா, காலையில் பாபா நமக்கு என்ன சொன்னாரோ முழு நாளும் பாபாவுக்கு நம்ம அதை சொல்லிட்டு இருக்கிறது. அப்போது ஒரு சம்பாஷணையாக மாறுது. Then though you are living in this world outside, but Baba is taking you deep in the ocean inside. நீங்கள் வெளி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் பாபா உங்களை வந்து உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கடலுக்குள்ள ஆழமாக எடுத்துட்டு போறார். And you are experiencing that love. அப்போ நீங்கள் அந்த அன்பை வந்து அனுபவம் செய்றீங்க. And this is what is meaning of lost in love or enjoying the love. இதில் வந்து அன்பில் தொலைஞ்சு போகலாம்னு சொல்லலாம், இல்லை அது அந்த கழிப்பில் இருக்கலாம். In English they say lost in love can be two meaning, right? But here I lost the old world and I found the new world.
ஸோ தொலைஞ்சு போனோம்னு சொன்னால் அதில் 2 அர்த்தம் இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன மீனிங் அப்படின்னு சொன்ன அர்த்தம் சொன்னால் பழைய உலகத்தை மறந்துட்டு புதிய உலகத்தை அடைஞ்சிருக்கும். Lovely, merged in Baba's hand. பாபாவுடைய அன்பில் வந்து நம்ம மூழ்கி இருக்கோம். Then I'm not seeing what is outside in the world. இப்போ நம்ம வெளி உலகத்தில் என்ன இருக்கோ அதை நம்ம பார்க்கல. Yeah. So every day's Murli is actually very powerful dose for us. No, some say, what effort should I make? What effort should I make? Baba says, I give you so many good directions to you every day. முழு நாளும் பாபா நமக்கு ஒவ்வொரு நாளும் உள்ளில நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கார். சில பேர் கேட்பாங்க, நான் என்ன முயற்சி செய்யணும். பட் பாபா டெய்லி நமக்கு பல வழிகாட்டுதல்கள் கொடுத்துட்டு இருக்காரு முரளிகள். And it is Baba very clearly said that if you are lost in the ocean, what will you see all around? What do you see? அவ என்ன சொன்னாரு, நீங்க வந்து அந்த கடல்ல மூழ்கி இருக்கீங்கன்னு சொன்னா நாலா பக்கமும் என்ன பாப்பீங்க? All there will be water, no? All everywhere will be love. எங்க பார்த்தாலும் அன்பு தான் இருக்கும். And then even though no matter how many difficulties are there, but Baba is with you, and inner introspection, becoming your own teacher, inspecting you, you pass the exam and you pass with honor, master degree. என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் பாபா உங்க கூட இருக்காரு. அப்போ நீங்க வந்து என்ன ஒரு பரீட்சை தாள் வந்தாலும் அந்த அக நோக்கில் இருந்து நீங்க பாஸ் வித்தோம் அப்படின்னா சிறப்பு சித்தி அடைவீங்க. Inner intoxication will continue to increase. இப்போ அந்த போதை கூட உங்களுக்கு அதிகரிக்கிட்டே இருக்கும். Acha, okay, now if you want to ask anything. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். தீதி நமக்காக விசேடமா டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ கேள்விகள் கேளுங்க. வாங்க என்ன முயற்சி செய்கிறீங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எல்லாத்துலேயும் கேட்கலாம். ஞானம், யோகம், தாரணை ஏதாவது இருந்தால் கேள்விகள். Any question? தாரணை பற்றி இல்லை சிஸ்டர். தீதி பிரம்மபாபாவை சந்தித்தவ தானே. எப்போ ஃபஸ்ட்டாக சந்திச்ச அந்த இயரும் அவட்ட அந்த பிரம்மபாவோட இருக்கிற ஏதாவது ஒரு அனுபவத்தின் ஏதாவது ஒரு ஸ்டோரி. उनको क्वेश्चन नहीं है, लेकिन आप साकार बाबा के साथ रहे हैं, तो जब आप बाबा से मिले या कोई भी एक बाबा के साथ का आपसे सबसे पसंदी अनुभव पूछ रहे हैं. In fact, there are every time whenever I met Baba, from the first meeting until the last meeting, every time there has been a very special story, very special experience. ஸோ பாபா முதல் தடவை சந்திச்சதுலேருந்து கடைசி தடவை சந்திச்சது வரைக்கும் ஒவ்வொரு தடவை சந்திக்கும் பொழுதும் ஏதோ ஒரு விசேடமான கதை இருந்திருக்குது. I have spoken about my first meeting. I am not sure whether I have spoken in Tamil family. நான் முதலாவதாக பாபாவை சந்திச்சும் போது எனக்கு தெரியல நான் தமிழ் குடும்பத்தோடு அதை பகிர்ந்துருக்கேனா இல்லையான்னு. ஞாபகம் இருக்கா, தெரியுமா இருக்கா? Only one. Achha. Okay. हाँ, कुछ याद है, लेकिन आप सुना सकते. Okay. The first and the last I speak two or one in the middle, right? Small one.
The first was 1957. That 57 was also September, October. செப்டம்பர் அக்டோபர் October, 57 yeah. அக்டோபர். Baba, exactly month exactly I don't remember, but it was 57. Baba came in Delhi, but at that time I did not know Brahma Kumaris in detail, did not know anything about Brahma Kumaris teachings. 57 பாபா வந்து டெல்லிக்கு வந்திருந்தார். எனக்கு மாதம் ஞாபகம் இல்லை. பட் அப்போ எனக்கு வந்து பிரம்மகுமாரிகள் பற்றி அவ்வளோவா தெரியாது, அந்த ஞானம் தெரியாது. Yes, my auntie had told me that they teach how to become a spiritual social worker and they change life. That gave me encouragement, but to meet Brahma Kumaris, I haven't. It was first meeting. ஸோ அவங்க ஆண்டி வந்து சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து ஒரு ஆன்மீக சமூக சேவையாளர் ஆகலாம் அப்படின்றது தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் பிரம்மா பாபாவை சந்திக்கிறதோ இல்லை அந்த ஞானத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது. So my friend and my auntie invited me that you are interested in spiritual things, bhakti, you come to this satsang. ஸோ என்னுடைய ஆண்டியும் என்னுடைய நண்பன் ஒரு ஸ்நேகிதி இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஆன்மீக விஷயங்கள் பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இங்கே வந்து பாருங்க அப்படின்னு. And so it was evening time. So Baba came first time. The Baba was there and the class was happening on a terrace on Chat par class tha. Yeah. ஸோ அப்போது பாபா வந்திருந்தார் அங்கே டெல்லியில். அங்கே கிளாஸ் வந்து அந்த மேலே டெரஸில் நடந்துட்டு இருந்தது கூடையில். So when we reached this, my Lokik mother also went with me. The teacher said she recognized my mother because she had been with my auntie, but I had not been. She said, she can go up, but you cannot because this is not satsang for you. You would not understand anything. அவங்க அம்மா கூட போயிருந்தாங்க, அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது அந்த டீச்சருக்கு. ஸோ அவங்க போகலாம், நான் நீங்கள் போக முடியாது, என்னை எல்லாருக்காகவும் இந்த சத்சங் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. So I said, okay, I can read something here until my mother comes down. But my friend said, no, let her go. If she doesn't understand anything, I will explain to her tomorrow in university college. ஆனால் அவங்களுடைய ஸ்நேகிதி சொன்னாங்க, இல்லை பரவாயில்ல, இங்கே போட்டோம், அவங்களுக்கு ஏதாவது புரியலன்னா நான் நாளைக்கு அவங்களுக்கு அது சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். Yeah. So they let me go. So Baba was not there at that time and all were sitting, but quiet, no kirtan, no bhajan, no nothing, no sound, silent. And I say, but what are they doing? They're waiting for Mahatma Ji, for Guru Ji. But they are sitting with the eyes open. What are they doing? I did not know at that time. No? ஸோ எல்லோரும் உட்காந்துருக்காங்க, ஒன்றும் கைத்தட்டலை, எதுவுமே இல்லை, அங்கே சத்தம் இல்லாமல் அவ்வளோ அமைதியாக கண் திறந்து உட்காந்துருக்காங்க, என்ன செய்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. So anyway, I sat with my eyes closed and so to remember God. Bhakti is always like this. I don't know what time Baba came. He quietly came and sat. It must be this big, the terrace. So Baba sat there and I was near the door, I sat near the steps. ஸோ பாபா எப்போ வந்தாருன்னு தெரியல, என்ன இவங்க கண்ணு மூடிட்டு உட்காந்துருக்காங்க, அப்படி தானே செய்வாங்க பக்தியில், கண்ணு மூடிட்டு உட்காந்துருக்காங்க இவங்க. பாபா எப்போ வந்தாருன்னு தெரியல அவங்களுக்கு, இவ்வளோ பெருசாக தான் இருந்திருக்கும் அந்த டெரஸும். தீதி வந்து பின்னாடி படிக்கட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க.
And when I opened my eyes, I saw Baba, and around Baba was this aura of light. கண் திறந்த உடனே நான் பாபாவை பார்த்தேன். பாபாவை சுற்றி ஒரு ஒளி வட்டம் இருந்தது. It is just like the sunlight around the shade of the sun, the light of the sun. I thought, like translight picture, I thought, but why this light is on one person? Why not on another? சூரியனுடைய ஒளி மாதிரி பின்னாடி இருந்திருக்கு. ஸோ அவங்க நினைக்கிறாங்க ஏன் மற்றவங்க பின்னாடி எல்லாம் இல்லை, இவங்க பின்னாடி மட்டும் இருக்கு. I changed my seat, went and sat one side and to see whether it is. ஸோ நான் என்னுடைய சீட்டு மாற்றி போய் அங்கேருந்து வேற மாதிரி தெரியுதான்னு போய் பார்த்தேன்னா. And then I went still see a body of Baba's light, Baba's body of light around him. ஆனால் அங்கே போய் பார்த்தாலும் பாபாவுக்கு அந்த ஒளி வட்டம் இருக்கு. I pinched myself to see, am I awake? என்னையே கிள்ளி பார்த்தேன், நான் வந்து முழிச்சிருக்கேன். So closed my eyes. But this light was very attractive. I wanted to see it and I enjoy it very much. But I didn't believe it was right. I closed my eyes. கண் திறந்து பார்த்து நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது இன்னும் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு இருந்தது. ஆனால் கண்ணு மூடி பார்த்தேன்னா. And so when I close my eyes, I see very soothing, cooling feeling like the moonlight, coolness. கண்ணு மூடினப்ப கூட எனக்கு அந்த ஒளி தெரிஞ்சது. ஆனால் அந்த நிலவு போல ரொம்ப குளிர்மையான ஒரு ஒளி. Very pleasant experience. So it became a game. I opened my eyes and see Baba and then I close my eyes like a child. ஒரு சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருந்தேன். நான் கண்ணு திறந்தா அந்த மாதிரி ஒரு ஒளி, கண்ணு மூடினா இன்னொரு மாதிரி ஒரு ஒளி. அந்த அனுபவத்தில் ஒரு விளையாட்டு மாதிரி, குழந்தை மாதிரி. And then it was very beautiful experience. In a gross way I can say, just like when it's very hot weather and your body is sweating and cool breeze touches you, you feel nice. It was inside that feeling, that nice experience. Open eyes as a nice experience of closing eyes. ஸோ அது எப்படி ஒரு வெயில் இருக்கும்போது வேர்க்கும் பொழுது இந்த குளிர்மையான காற்று வந்து அவ்வளோ அந்த ஃபீலிங் இருக்கும். அது போல் அவங்களுக்குள்ளுக்குள்ளார அந்த ஃபீல் ஆகுது. ஸோ கண்ணு மூடினா ஒரு அனுபவம், கண் திறந்த ஒரு அனுபவம். But mind is very tricky, intellect. Suddenly I thought, I don't know. They say Brahma Kumaris do magic. Might be this Mahatma Ji is doing some magic on me. மனம் வந்து ரொம்ப விஷமத்தனம் செய்யும் தானே. ஸோ அப்போ வந்து வருது உள்ளுக்குள்ளார ஒரு எண்ணம், பிரம்மகுமாரிகள் வந்து ஏதோ ஒரு மாயாஜாலம் செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மகாத்மா ஏதாவது, இந்த குருஜி ஏதாவது அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காரா? And so I started looking where my mother is sitting, because she had come before. So I thought, if something happens to me, my mother will take me home. ஸோ நான் அம்மா எங்கே உட்காந்துருக்கானுங்க பார்த்தேன்னா, எனக்கு ஏதாவது நடந்ததுன்னா ஓகே அவர் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தேன். So this is, I came so conscious of fear, so that experience disappeared. ஸோ அவ்வளோ பயத்தில் வந்துட்டேன். அந்த முன்னாடி ஒரு இருந்தது இல்லையா, அது அனுபவம், அது மறைஞ்சு போச்சு. Yeah. And now I thought, okay, let me hear what Baba is speaking about. ஓகே, இப்போ நான் வந்து பாபா என்ன பேசுகிறாருன்னு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தேன். दीदी आप कितने एज की थी? 16 years old. 16 வயசு. So then what he is speaking about? So he was speaking, I couldn't understand anything. Light, after 2-3 sentences, then light. I say, this is Ajib Mahatma Ji speaking about light, talking and visible light,
Does he eat light? Was he born like light? So confused about him. அவர் என்ன கேட்குறா, ஒளி பற்றி பேசுகிறாரு. 2-3 வரிக்கு அப்புறம் திரும்பி ஒளி பற்றி பேசுகிறாரு. இது என்ன ஒரு இந்த மாதிரி ஒரு மகாத்மா இருக்காரு, ஒளி பற்றி பேசுகிறாரு, ஒளி போகிற தெரிகிறாரு, ஒளி தான் சாப்பிட்றாரோ அப்படின்னு. So now now because I was not understand anything, I said better I should go, but I should tell my mother that I am going. When I looked at her, she was so lost in this love, this knowledge. Eyes were sparkling. She was enjoying everything. So I couldn't attract her attention to me. ஸோ சரி நான் போகலாம் அப்படின்னு நினச்சேன். போகிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு சொல்லிட்டு போகலான்னு அம்மா பார்த்தா அப்படியே அது ரொம்ப களிப்பில் இருக்காங்க, கண்ணெல்லாம் அப்படி நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஸோ நான் வந்து அவங்களுடைய கவனத்தை வந்து நான் ஈர்க்க முடியல. And so then I had to wait. When satsang finished, then we went home and I spoke my experience to my mother. I said I didn't understand anything, but I saw this light. My mother said, but it was such a clear satsang. He talked about what is the purpose of life, where we have come from, what is the inner gift that God gives. This is the right path for me. I got many answers of my questions. She saw this, she said this. ஸோ வீட்டுக்கு அவங்க போனதுக்கப்புறம் இவங்க அவங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய தாய் சொன்னாங்க, ஆனால் எவ்வளோ அழகாக வந்து இன்றைக்கி கிளாஸ் இருந்தது, நம்மளுடைய வாழ்க்கை என்ன, நமக்கு என்ன குறிக்கோள் என்ன, நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், நமக்குள்ளே என்னென்னலாம் வந்து கடவுள் நமக்கு பரிசுகள் கொடுக்குற, எனக்கு நிறைய கேள்விகளுக்கு இன்றைக்கி பதில் கிடைச்சதுன்னு அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. And then she said, but she did not see light. I did not hear the knowledge and she did not see the light. Very simple. ஆனால் அவங்க சொன்னா நான் வந்து ஒளியை பார்க்கலையே அப்படின்னு. ஸோ இவங்க ஞானத்தை கேட்கல, அவங்க வந்து ஒளியை பார்க்கல. So next day I spoke to this sister who took me there. And she said, I related my experience and asked about the light. She says, God, the supreme light, is coming in him, and you must be sensitive, but must be very fortunate that you could see that light, because this light is not visible with the eyes. ஸோ அவங்களுடைய ஸ்நேகிதிக்கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அனுபவத்தை பற்றி. ஸோ அவங்க சொல்கிறாங்க, கடவுள் வந்து அந்த ஒளி ரூபத்தில் அவங்கக்குள்ளே வராங்க, நீங்கள் ரொம்ப பாக்கியசாலியாக இருக்கணும், நீங்கள் அந்த ஒளியை பார்த்துருக்கீங்க, ஏன்னா அந்த ஒளி வந்து எங்கள் கண்களால் பார்க்க முடியாது. I said, no, God did not speak. There was good weather, there's no thunder, there was not any Akashvani. How could God speak? நான் சொன்னேன், எப்படி நல்ல நல்ல வெதராக இருந்தது, ஆனால் ஆகாஷ்வாணின்னு சொல்லுவாங்க இல்லை, கடவுள் பேசணுன்னா அது மேலேருந்து ஒரு சத்தம் வரணுமே, அதெல்லாம் வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. She says, if God speaks and creates thunder, who will listen to him? இப்போ கடவுள் தான் பேசினாருன்னு சொன்னால், இல்லை அந்த இடிமலை அப்படி இருந்ததுன்னு சொன்னால், அப்போ யாரை கேட்பாங்க அவரை? And then she tried to explain that God is incorporeal light and he enters in human body to speak, and he speaks very sweet language for his children. அப்புறம் அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க, இப்படி வந்து கடவுள் அவங்கக்குள்ளே வராரு, ஒரு ரொம்ப இனிமையான பாஷையில் தன்னுடைய குழந்தைகிட்ட அவங்க மூலமாக பேசுகிறாரு. And I said, but God, is it really God? If God enters somebody's body will burn.
burn into fire. இப்போ நான் சொன்னேன் கடவுள் வந்து யாராவது அப்படி மனிதர் உடல் கூட வந்தா அந்த அவங்க வந்து எரிஞ்சிருவாங்களே, அது எப்படி அவன் கடவுளாக இருக்க முடியும்? She said, God does not burn someone's body, but He burns the sins that we perform through body consciousness. So body world is there, but body is not burned. The cause of the body, sins are burned, which are committed. ஸோ இங்கே வந்து என்ன அவங்க வந்து நல்ல புரிய வச்சாங்க, இது வந்து ஷரீர உணர்வு மூலமாக செய்யக்கூடிய பாவங்கள் தான் எரியுது, சரீரம் எரியறது இல்லை, பாவங்கள் எரியுது. So he is powerful but loveful. And I said, but anyway, Almighty. And then she gave me very a good example. I had handkerchief in my hand. She said, if you drop this handkerchief, would you lift it? I said, yes. I can wash it and use it. She says, can you lift 20 kilo weight? I say, yes, I have muscles. She says, why don't you pick up the handkerchief as you are using you are lifting a suitcase? I said, if I use my muscles to lift a handkerchief, people will think I am crazy. She says, you think God is crazy? He has sense to speak, to lift, you have sense. So he has sense to speak the children with love. ஒரு நல்ல உதாரணம் கொடுத்தாங்க அவங்களுடைய ஸ்நேகிதி. என்ன சொல்கிறாருன்னா, எப்படி வந்து அவங்களுடைய ஹேண்ட்கர்ச்சீஃப் இருக்குல்ல, அது கீழே விழுந்ததுன்னா அதை நீங்கள் எடுப்பீங்க தானே? எடுப்பேன். நீங்கள் ஒரு 20 கிலோ கூட நீங்கள் எடுப்பீங்க தானே? அம்மா எனக்கு சக்தி இருக்குது, நான் எடுப்பேன். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் 20 கிலோ எடுக்கக்கூடிய அந்த சக்தியை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் எடுப்பீங்களா? இல்லை தானே. அப்போ புத்தி இல்லைன்னு தான் நினைப்பாங்க அப்படி பண்ணா. ஸோ கடவுளுக்கு புத்தி இல்லைன்னு சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு? மீனிங் அவருக்கு எப்போ சக்தி, எவ்வளோ சக்தி யூஸ் பண்ணி பேசணும்னு அவருக்கு தெரியும். சக்திசாலி, ஆனால் அதே நேரத்தில் அன்பானவர். புரிஞ்சதில்ல என்ன சொன்னார்? மீனிங் அந்த சரீரத்தில் வந்து எவ்வளோ சக்தி யூஸ் பண்ணி பேசணும்னு அவருக்கு தெரியும்னு சொல்லு. So next day I thought, okay, I will go, I will keep my eyes open and I see how God enters. I thought I will see. அடுத்த நாள் நான் போய் நான் என்னோட கண் திறந்து வச்சிருக்கேன், கடவுள் எப்படி அவருக்குள்ளே வராருன்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு. So Baba had actually, this was last class in Delhi. From Mount Abu who had come and was staying in Delhi and then had to go somewhere. So he had gone. So I didn't see him then. Then I became interested to know. They said, but you have to study. But I had no time in the morning or evening. I used to come about 2 o'clock and that time is a rest for that. So I used to study the literature or used to sit some books, but I was interested to learn anyway. ஸோ பாபா அதுக்கப்புறம் கடைசி கிளாஸ் தான் அவங்க அட்டென்ட் பண்ணது. பாபா அதுக்கப்புறம் போயிட்டார். அவங்க அப்படி நினைச்சாலும் பாபா அப்போ சந்திக்கல. ஆனால் அவங்களுக்கு வந்து ஆர்வம் இருந்தது என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அவங்க காலையில் அவங்களுக்கு டைம் இருக்குல்ல, 2 மணி தான் வருவாங்க. A minute of silence.
I used to go every day and I studied this knowledge properly with that aim that I want to know how God comes in this body. So one day I was sitting, because I used to come my college before I go home. So two sisters came and they said, because it was just next to the door, a shed was there, 2 chairs, 1 table and literature, that was only. And she says, "Oh, you have come to meet Baba?" I say, "But he's not here, he's gone." And they said, "No, but he has come today. We have come to meet him." So I told the teacher that, "Can I also meet Baba?" And she said, these sisters are coming for a long time in Gyan. And anyway, Baba has come. No, first she said that Baba has come today and after lunch he should rest. And I said, "But they have come to meet, and I can also meet." She said, "They are going to stay. Tomorrow morning you can come." So I could not argue with her that I cannot come in the morning. I did not say. I said, "Okay, no, it is not perhaps possible." I sat in meditation. I had learnt meditation through Murlis, through literature. ஸோ அவங்க சொல்கிறது அப்படி படிச்சுட்டே இருக்காங்க. அவங்க ஒரு நாளும் தானாக படிப்பாங்க வந்து. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க உட்காந்துருக்கும் போது 2 சகோதரிகள் வந்தாங்க. நாங்கள் பாபாவை சந்திக்கிறோம் அப்படின்னு. பாபா இல்லைன்னு சொன்னாங்க. இல்லை, பாபா இன்றைக்கி வந்திருக்காங்க, நாங்கள் சந்திக்க போகிறோம்னு சொன்னது உடனே இவங்க டீச்சர்கிட்ட போய் சொன்னாங்களா, "நானும் பாபாவை சந்திக்கிறேன்" அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்னாங்க, "பாபா வந்து ரெஸ்ட் எடுப்பார் சாப்பிட்டதுக்கப்புறம், அதனால் நீங்கள் வந்து அண்ட் ஆல்சோ இவங்க 2 பேரும் இங்கே தங்க போகிறாங்க, நீங்கள் நாளைக்கு காலையில் சந்திக்கலாம்" அப்படின்னு. ஆனால் இவங்க எதுவுமே சொல்லலை. ஏன்னா காலையில் இவங்களால் வர முடியாது, மத்தியானம் தான் வரலாம். ஆனால் இங்கே எதுவுமே சொல்லலை அந்த டைம். And so I thought, okay, anyway, after meditation I will go. In meditation, because by the time I had this developed very clear faith that God incorporeal enters the corporeal. This much was there. And this light I saw, it was God's light, and I want to see him now. So I said in meditation, I said, "God, you have come from Paramdham and you are sitting here. Can you not come down and meet me?" The sister said, "You cannot meet. Nobody would let me come tomorrow morning." ஸோ அழகாக இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அது வரைக்கும் நம்பிக்கை வந்துருச்சு அவங்களுக்கு. மேலேருந்து அந்த ஒளி வந்து இங்கே சாக்காரில் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க பாபா கிட்ட பேசுகிறாங்க, "கடவுளே, நீ பரந்தாமத்துலேருந்து வந்திருக்க, வந்து என்னை வந்து நீங்கள் கீழே வந்து இங்கே இப்போ இருக்க, நீ என்னை வந்து இங்கே சந்திக்க மாட்டியா? என்னை யாருமே வந்து சந்திக்க விட மாட்டேன்றாங்க, காலையில் என்னால் வர முடியாது" அப்படின்னு. And then, so I meditated, finished my book, closed my book, and I was supposed to go. I saw Baba coming from the back side of the door. And then, so I meditated, finished my book, closed my book, and I was supposed to go. I saw Baba coming from the back side of the building. And I said, "Just put my book there," and I ran it. Like a child, I ran and hugged him. Baba said,
You can come to her. That joy of meeting was the real feeling of belonging to Baba. That was the first meeting that I really felt that it was not physical meeting, but it was the inner greeting each other meeting. That was my first experience. ஸோ பாபா வந்து அவர் புக்கு மூடி வச்சுட்டு பாக்குறாரு. பாபா பின்னாடில இருந்து வராரு. பாபா பார்த்த உடனே ஓடி போய் பாபா கட்டி பிடிச்சு. ஸோ பாபா சொல்றாரு, குழந்தாய் குழந்தாய், உன்னை யாரும் நிறுத்த முடியாது, நீ காலையில வரலாம் அப்படின்னு சொல்லி பாபா கேட்டாங்க. நான் சொன்னது எனக்கு முதலாவது சந்திப்பு பாபா கூட அனுபவிது வெறும் வெளிப்புற சந்திப்பு தான். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நான் பாபாவுக்கு சொந்தமானது அப்படின்றாங்க. And next he said, you can come tomorrow. So I got the courage to come next day morning. The Murli had finished already. So Didi Manmohini brought him down in a small room. And Baba nodded, yes, you can come. So I got the chance to be there. So Didi ji used to ask some questions from the Murli. So it became my real course from Baba, directly hearing every day before going to college to listen personal Baba. ஸோ அது வரைக்கும் அவங்க கோர்ஸ் செய்யல, புக்கில் தான் நானே படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அடுத்த நாள் வந்திருக்காங்க காலையில பாபா கிட்ட சேர்ந்துக்கிட்டு. அப்புறம் பாபா உள்ளே முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ தீதி ஏதாவது கேள்வி கேட்பாங்க, இவங்க பக்கத்துல இருக்காங்க, பாபா ஏதாவது பதில் சொல்லுவாரு. ஸோ பாபா கிட்ட தான் அவங்க வந்து கோர்ஸ் எடுக்கிற மாதிரி நினைச்சிட்டு டெய்லி காலேஜ் போறதுக்கு முன்னாடி வருவாங்க, அதை கேட்பாங்க. And so through that, many inexperience in between. One day I was going to, I came from college, I had my books in my hand, and then that intoxication really, truly incorporeal comes incorporeal, and he adopted me, and I am his child, just with joy. I did not feel that I was walking on the ground, and suddenly it was the windy day, the leaves touched my feet, and I felt like that was the foot. I realized, now I thought, what would people think about me? This thought brought me down. So how any waste thoughts brings you conscious of body, and that I would experience was gone. ஒரு போதையோட இருந்தாங்க. நான் வந்து யார்கிட்ட படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த போதையில பறந்துட்டு இருக்கிறாங்க. பாங்க கூட கரையில இருக்கிறாங்க. ஆனா அப்படியே அந்த இலைகள் வந்து தொடும் பொழுது என்னை பத்தி யார் என்ன நினைப்பாங்கன்னு ஒரு எண்ணம் வந்த உடனே கீழே வந்துட்டேன். ஒரே ஒரு எண்ணம் கூட வந்து அந்த சந்தோஷத்தை வந்து வாய்ப்பு. So, and one day he said, I'm going to tell to your father, write a letter to your father that you are coming secretly to us. And by the time I had faith so much, I said, but I am Brahma Kumari, you are my father, you don't know I'll come here. He is my brother. அதுக்குள்ள நம்பிக்கை வந்துருச்சு. சொன்னது நான் அவங்க அப்பாவுக்கு எழுத போனேன், இங்க வந்து ரகசியமா வந்து இங்க வந்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பிரம்மகுமாரி, நீ தான் என்னுடைய அப்பா, உங்களுக்கு தெரியாத He said, very strong. ரொம்ப சக்திசாலியாக Faith in him brings victory. நம்பிக்கை இருக்கும்போது நாங்க வெற்றி Became a blessed. அது வந்து ஒரு எனக்கு ஆசீர்வாதம். This was the first experience. நான் வந்து is okay because it's meditation. That's what I mean.
Yeah, continue. மம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ ஸ்டார்டிங்ல மம்மாக்கு ஹெல்ப் பண்றதை பற்றி கேள்விப்பட்டிருக்கான். ஸ்டார்டிங்ல மம்மா அப்படி இருந்தாவோ கடைசி நேரத்துல அவ கடைசியாக மம்மா மீட் பண்ணினா அப்பா அவருக்கு அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. Yes, आपने सुना है कि आप मम्मा के साथ रहे हैं, तो शुरू में आप मम्मा के साथ थे और लास्ट क्लास में जब मम्मा से मिले, दोनों में अंतर मम्मा में आपको कुछ नजर आए? a lot of change actually, because when I first came, Mama gave me the confidence that what I have learned, what I have understood, what I have experienced, because he asked me to go and conduct a class somewhere. And I said, Mama, how can I conduct class when I am still not any conducted class anywhere? I'm still student. And she said, what you have been speaking with me, and there was a book actually I was reading for her, and she used to speak about intense meaning behind it. You understand it? I said, yes. You like it very much. It's very beneficial. She says, what you understand, what you like very much, it is beneficial for you. What is the difficulty in speaking to others? So mama first சந்திச்ச போது அவங்க வந்து கேட்டாங்க, மாரி எங்கேயாவது சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நான் எப்படி செய்ய முடியும்னு சொன்னா, ஒரு புத்தகத்துல அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மாக்கு. ஸோ அவங்க படிக்கும் பொழுது அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ அம்மா கேட்டா அவங்களுக்கு இதை பத்தி தெரியும் தானே, புரியுது தானே, அப்போ இது போய் நீங்க வந்து மற்றவங்களுக்கும் சொல்லலாம். And so she sent me to the program. அம்மா வந்து அனுப்பிச்சாங்க நிகழ்ச்சிக்கு. And this group at that time, when we used to hear classes, they said, but Mama, next month, Tuesday, you also said Sudesh. ஸோ அதுக்கப்புறம் கூட அடுத்த வாரம் கூட நீங்க சுதேஷ் அனுப்புங்கன்னா அங்க இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. So in this way, going every weekend, she put me in the water and I started swimming. ஸோ ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த மாதிரி முன்னாடி போட்டு நான் அதிலேயே கற்றுக்கிட்டேன். And I had the opportunity also to be Mama's secretary, and second time she came, and it was a wonderful opportunity being the first Kumari who was officially had this Samarpan ceremony in the public. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து செக்ரட்டரியாக இருந்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு. எல்லாரும் முன்னாடியும் உங்களுக்கு வந்து அந்த சமர்ப்பணம் வாங்கக்கூடிய வாய்ப்பு. So it was gradually could see, I could feel Mama's maturity when she would, as she could not read Hindi letters, handwritten, and I used to read for her and write for her the reply of letter. ஸோ அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் அவங்களுக்குள்ள பார்த்தேன் அவங்களுடைய அந்த முதிர்ச்சி எப்படி வந்து அதிகரிக்கிட்டே போனது. அம்மாவுக்கு வந்து ஹிந்தி அது படிக்க தெரியாது. ஸோ நான் படிச்சு அவங்களுக்கு சொல்ல அவங்க ஏதாவது சொல்லும்போது நான் எழுதி அனுப்புவேன். Great maturity in her and love for the people, those who rose to their mistake, and then very great, with great love and encouraging them to make effort. யாராவது தவறுகள் செஞ்சு எழுதிருந்தாலும் அம்மா வந்து ரொம்ப அன்போட அவங்களுக்கு உற்சாகம் கொடுத்து அவங்க வந்து அந்த மாதிரி பார்ப்பாங்க. And also her student life. She would get up in the morning, walk in the grass, and then sit in meditation. Then Baba used to send the notes from Madhuban
because at that time Murli will be not possible to get. And 2 months later, we used to get the Murli. This is now 60, 70, 60 years ago. So, but Mama then after that would read the notes, get ready, conduct the class. Then she would, after breakfast, give the post to others. Then hear the tape during the day, meet the people, the group. So very easy way, her efforts were very easy, but good student life. அந்த ஸ்டூடெண்ட் லைஃப் மாணவ வாழ்க்கை வாழ்ந்தாங்க. காலையில் எழுந்த உடனே மெடிடேஷன் செய்யறது, பாபா கிட்ட அப்பெல்லாம் டெய்லி ஒரே அவ்வளோ சீக்கிரமா கிடைக்கிறது இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நோட்ஸ் வரும், அதை படிப்பாங்க, கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சந்திப்பாங்க. ரொம்ப இலகுவாக அவங்களுடைய மாணவ வாழ்க்கை. ஆனா மாணவ வாழ்க்கை எப்படி அவங்களுக்கு இருந்தது? Great love for Baba's Murli. முரளிக்காக, பாபாவுடைய முரளிக்காக ரொம்ப அன்பு. And also ever ready to meet people. One incident I tell you. Because she was in Delhi, she used to come at that time by doctor. One person came in the evening about 8 o'clock, 8:30. And I said, it's too late now. She has been busy all day. Come tomorrow. So, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, எல்லாரும் சந்திக்கணும்னு ரொம்ப இருந்தது அவங்களுக்கு. 8:30 மணிக்கு ஒருத்தவங்க வந்தாங்க சந்திக்கிறதுக்கு டெல்லியில. நிறைய பேர் டெல்லிக்கு வருவாங்க. And yes, and so he didn't come anyway. I sent him. Next day he came again late. I went to Mama. Mama, yesterday he was also came so late. Today also she came late. Mama said, why did you send him back? I said, because it was too late and you were busy all day. She said, if someone, did you ask him why, what was the reason he came late? Might be he could not get a bus. Might be this work finished late. Must be some reason. If someone is thirsty and wants to get a glass of water, will you tell him, come tomorrow to drink water? ஸோ அவங்க திருப்பி அமிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எனக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. சரி மாமா வந்து ரொம்ப நாள் பிஸியா இருந்தது கொஞ்ச நாள். அடுத்த நாள் வாங்க, அடுத்த நாளும் அவர் அதே டைம் வந்துருக்காரு. மாமா கிட்ட போய் சொன்னா அவங்க சொன்னாங்க, நீங்க ஏன் வந்து கேட்டீங்க அவங்க ஏன் லேட்டா வந்திருக்கீங்க, அவங்களுக்கு வேலை லேட்டா இருந்திருக்கும், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒருத்தவங்க வந்து தாகமா இருக்குன்னா நீ நாளைக்குதான் சொல்லுவீங்களா, அவங்க தான் நீங்க. So Mama is available anytime. So she taught me this lesson. Be ever ready and be available because someone might need a need that is immediate, is needed emergency. ஸோ அதனால மாமா வந்து சொல்லி கொடுத்தாங்க, எப்பவுமே வந்து தயாராக இருக்கணும். யாருக்காவது தேவைன்னா நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். வந்துட்டாங்க அவங்களுக்கு அந்த நேரம் தான் அது தேவையானது. And also very detached innocentness from the body. அவங்களுக்கு வந்து நோய் இருந்தது, அவங்களுக்கு தெரியும் கேன்சர், அதுல இருந்து ரொம்ப விடுபட்டு இருந்தாங்க, பட்சத்தில் இருந்தாங்க. Because she also had cancer development. Cancer. So doctor came to see him. Her morning the duty changed. Another doctor came. He looked at the timetable of her Misa chart. Another sister was also, her assistant was sitting, and Mama was sitting in a chair and reading Murli. The doctor came, looked his chart, that Mama's chart, and went to the sister. Did you sleep? Okay. Not feeling pain. She says, I am not patient.
He couldn't recognize Mama's freshness, and her last stage was more than the carer. அம்மா ரொம்ப ஜாலியா உட்கார்ந்து முடி படிச்சுட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு அவங்க கேரர் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க. மருத்துவமனையில நைட்டு அவங்க சொன்னாங்க நான் இல்ல பேஷண்ட் தான். இனி அவங்களோட அவங்க அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. Even the last day when she left the body, the last day she gave this grapes with complete confidence and sweet silence and loving drishti, and left body at 4 o'clock. 2 o'clock she came back. 2 மணிக்கு கூட உடல் உள்ளதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் முன்னாடி கூட அவங்க அந்த கூட அவ்வளோ அந்த ரொம்ப இலகுவாக எல்லாருக்கும் வந்து திராட்சை பழம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் 4 மணிக்கு உடல் 2 மணி நேரம். She simplified Baba's classes, and every evening for new students, we used to read Mama's classes and did morning class Baba's. ஸோ காலையில வந்து பாபாவுடைய உதவி கேட்கறது, அப்புறம் புது புது ஆத்மாக்கள் யார் வந்திருக்காங்க பாபாவுடைய குழந்தைகள் அவங்களுக்கு வந்து மாலை நேரம் மம்மாவுடைய கிளாஸ் கொடுக்கும் கேட்கறது. காலையில பாபாவுடைய மாலை நேரம் மம்மாவுடைய. But never kept any, whatever she wanted to say, she with great sweetness, she would give like a mirror, but without speaking. Like mirror doesn't have impression on it and can see you, your virtue and also see the Mama could see both things, but remain very with great with great love. She would give correction and appreciation. Was very special way of handling training. இவ்வளவு அழகா வந்து ஒருத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்றது கூட ஒரு ஒரு கண்ணாடி போல. கண்ணாடி எல்லாமே தெரியும். நல்லதும் இருக்கு, குறையும் இருக்கு. ஸோ ரெண்டுமே பார்ப்பாங்க அவங்க. ஆனா ரொம்ப இனிமையோட மற்றவங்களுக்கு அந்த கற்பித்தல்கள் கொடுக்கறதும் அவங்களை புகழ்ந்து இனிமையாக அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை A good student, a good teacher, a good administrator. எல்லாத்துலயும் ஒரு நல்ல மாணவன், ஒரு நல்ல ஆசிரியர், அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை பார்ப்பாங்க. ஓகே Yeah. 10 मिनट योग करें. Yeah. 10 நிமிஷம். Okay. 10 நிமிஷம்.